தரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கேட்டிருக்கீங்களா இல்லையோ, பட் இட்ஸ் மை டியூட்டி டு பிளஸ் இஸ் ஆர் டியூட்டி டு concern you and inquire about you, how you are fine or okay. Don't feel alone, don't feel empty. God be with you. Because இன்னைக்கு உலகத்துல அன்புக்காக இயங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்புக்காக இயங்குறவங்க பல பேர் இருக்காங்க. யாராவது நம்ம கிட்ட அன்பு செலுத்துவாங்களா அப்படின்னு ரொம்ப பேர் எதிர்பார்க்கிறாங்க. நம்ம விசாரிக்கிற ஒரு விசாரிப்புல என்னையும் விசாரிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்களே, கர்த்தர் ஒரு ஏஞ்சல் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய ஒரு தூதனாய் கர்த்தர் உங்களை எண்ணி வைப்பாங்க. ஓகே, so God has appointed as you and me as an angel to bless, to love, to inquire others and greet them and bless them. Okay, let us turn the book of Proverbs chapter 21 verse 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயை காக்கணும், நாவை காக்கணும். கண்ட இடத்துல கண்டதை பேசக்கூடாது. யார்கிட்ட என்ன பேசுறது முக்கியம், யார்கிட்ட என்ன பேசக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணுங்கிற முக்கியம், எந்த இடத்துல எந்த வார்த்தை பேசுறது முக்கியம், யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிற முக்கியம், யார் என்ன கண்ணோட்டத்தோடு பேசுறாங்கன்றது முக்கியம். இது எல்லாமே அறிந்துதான் ஞானத்தோடு இருக்கணும். பப்ளிக்ல எப்படி பேசணும், பிரைவேட்ல எப்படி பேசணும், personal life, how you should talk. When you are in the public, how you should talk. When you are with your relatives, how you have to talk, how you should communicate. Everything we need to know. We need wisdom and knowledge. So God wants to release His wisdom and knowledge. Today God is speaking to you, my brother and sister. எந்த இடத்துல எப்படி பேசுங்கிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கல்ல இருந்து விலக்கி காக்கிறான். பிரச்சனையே இல்லாம வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாயும் நாவையும் காத்தாலே சால்வ். லைஃப்ல ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பேசுற இடத்துல பேசுங்க, அதுவும் லிமிட்டா பேசுங்க. பேசாத இடத்துல பேசாதீங்க. எந்த வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவோம் அங்க யூஸ் பண்ணுங்க. இவங்க கிட்ட பேசினா இவன் ரொம்ப வலிப்பான்னு தெரிஞ்சா விலகி ஓடிடுங்க. Don't try to talk extra. He has a plan to create a problem with you. Then why you are trying to talk to him? Move away from this place. Be wise. இன்னைக்கு நம்ம வாயை நாவையும் காத்து போங்க. I'm telling you, you'll be safe and safe from all the problems. So God wants to teach one technique. Be careful, my brother and sister. So today Satan has some plan to create in your life, but God is cancelling his plan because of you're shutting your mouth and being quiet. So you'll see the miracle. Silent-ஆ ஜெபிங்க, சைலண்டா இருங்க. வயலண்டா இறங்குவார், வயலண்டா அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க கர்த்தருடைய பலத்த கரத்தை பார்ப்பீங்க. Glory to God. சோர்ந்துராதீங்க, நின்று ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவார். வானம் திறக்கப்படுகிறது. இந்த நாளில் கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும். I break all the bondages and witchcraft and black magic in the name of Jesus. The Lord is releasing the supernatural anointing upon you. I can see the fire is falling on you. Take the healing and deliverance in the name of Jesus. Satan, take out your hand in the name of Jesus. You have no rights to touch His people. Today, end of this day, you will share the glorious witness and glorify the name of the Lord and Savior, my brother and sister. Heavens are opening for you. Hand of the Lord is touching you. Glory, 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 glory. Somebody watching that you're doing a business, but you're facing a lot of problems in your business. God said, my son, go alone, spend your time with the Lord. The Lord will insist you and talk to you and tell certain things in your heart. Do it what the Lord is telling you. I'm telling you, you will get delivered from your problem. God is going to bring the deliverance in your life. You're going to see the breakthrough in finance. I break the financial bondage in the name of Jesus. In your past life, you started some business which brought a big loss, facing some problem in your life. Today God is telling you, spend your time with the Lord. Be alone. Holy Spirit will talk to you. Note it down whatever He is insisting and talking to you. Do what the Lord is telling you. Today you will see the miracle. You know one thing, உங்க லைஃப்ல God's appointed angel is sending His angel towards you. You will meet His angel
Lord is going to open the door for you. So be careful. தன் நாவையும் தன் வாயையும் காத்துக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இன்னைக்கு உங்களை விலக்கி காப்பார் 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 காப்பார். நம்ம சிறுகணும், அவர் பெருகணும். பிறந்த நாள் ஆசீர்வதிச்சிட்டார், தொட்டு உங்களை பிளஸ் பண்ணிட்டார். திருமண நாள் gift கொடுத்துட்டார். டேக் இட். சந்தோஷமா இருங்க, ஜெயிப்பீங்க. Have a blessed day. God bless you. Love you all in Christ.